வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் அதோடு சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இதர நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜனவரி 9 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது குமரி கடல் பகுதிகளில் காற்றோட வேகம் சற்று குறைந்திருக்கிறது. கடந்த பல நாட்களாக காற்றோட வேகம் அதிகரித்திருந்த காரணத்தினாலே திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடைப்பட்ட கண்ணாடி பாலத்தில், அதாவது கண்ணாடி பாலத்தில் நடக்கும் அளவிற்கு விவேகானந்தர் பாறைக்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து நடத்தாமல் இருந்தது. நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கிறது. காற்றோட வேகம் குறைந்திருக்கிற காரணத்தினாலே அது இன்றிலிருந்து மீண்டும் சவாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு கூட சவால்கள் நிறைந்த ஒரு காற்றோட விவேகானந்தர் பாறைக்கு இன்றைக்கு கப்பல் போக்குவரத்து நடந்தாலும், நாளையிலிருந்து மீண்டும் விவேகானந்தர் பாறைக்கு கப்பல் போக்குவரத்து நடத்துவதற்கு காற்று அச்சுறுத்தல் கொடுக்கும். கண்டிப்பாக நாளை வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதியிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு படகு போக்குவரத்து நடத்துவது என்பது சவால் நிறைந்த காற்றாக இருக்கும். இது படிப்படியாக தொடர்ந்து எல்லா நாளும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும், அதிகரித்த வண்ணம் தான் இருக்கும். பொங்கல் தினத்தில் கொஞ்சம் காற்றோட அச்சுறுத்தல் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். குறிப்பாக மாட்டு பொங்கல் 15ஆம் தேதி அன்றைக்கு கடுங்காற்று இருக்கும் குமரி முனையில். ஆகவே பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் அதற்கு அடுத்து 16, 17 எல்லா தேதியுமே அதாவது ஒரு 23ஆம் தேதி வரைக்குமே இந்த அச்சுறுத்தும் காற்று குமரி கடல் பகுதிகளில் இருக்கும். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? மீனவர்கள் குமரி கடலில் மீன்பிடிக்க கூடாது. நாளையிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இன்றைக்கு ஒரு நாள் மீன்பிடிக்கலாம், நாளைக்கு கூட மீன்பிடிக்கலாம். ஆனால் நாளை பிற்பகலிலிருந்து அச்சுறுத்தும் காற்று, முதல்ல எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று முதல்ல 9ஆம் தேதி இன்றைக்கே காற்று இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நாளை பிற்பகலிலிருந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வடகடலோரம் தொடங்கி டெல்டா கடலோரம் மற்றும் மன்னார் வளைகுடா, பாக்ஜலசந்தி, குமரி கடற்பகுதிகளில் கிழக்கு திசை காற்று கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் சற்று வலுவாக இருக்கும். ஆக இந்த காற்று எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக சவால் கொடுக்கும் என்பதனால எடை குறைந்த படகு மீன்பிடித்தலை நாளையிலிருந்து தவிர்த்து விடுங்கள். அதே நேரத்தில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமோ எடை மிகுந்த படகு, பெரிய படகுகள் கூட தடை விதிக்கும் அளவிற்கு வானிலை ஆய்வு நிறுவனம் தடை விதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் காற்றும் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக நாளையிலிருந்து கடலுக்குள் இறங்குவது சவால். 13, 14 தேதிகளிலே கண்டிப்பாக காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். குமரி கடல், மன்னார் வளைகுடாவில் கண்டிப்பாக இருக்கும். இது தொடர்ந்து பொங்கல் தினத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பொங்கல் தினத்தில் தரையிலேயே கொஞ்சம் காற்று இருக்கும். 14, 15 தரையிலேயே காற்று இருக்கும். தரைனாக்க புயல் காற்று அல்ல. கடந்த டிசம்பர் 30, 31ஆம் தேதி வீசிய தரை காற்று போல மரங்கள்லாம் லேசாக அசைந்து கொண்டிருந்தது. நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி கூட மதிய வேளையில் மரங்கள்லாம் லேசாக அசைத்தது. அதே போல் வரக்கூடிய 13, 14, 15, 16 தேதிகளில் கண்டிப்பாக பொங்கல் தினத்தை விட மாட்டு பொங்கல் தினத்தில் கொஞ்சம் கிழக்கு திசை காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். மலை பகுதிகளில் கண்டிப்பாக வலுவாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை, கணவாய் பகுதிகள் காற்று பகுதி என்பது கணவாய் பகுதிகளோட மேற்கு பகுதி தான் இப்போ காற்று பகுதி. அதாவது பாலக்காடு தான் காற்று பகுதி, கொச்சி தான் காற்று பகுதி. கொச்சியில் தான் காற்று அதிகமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் கேரள பகுதி தான் காற்று பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேமாதிரி புனலூர் தான் காற்று பகுதி. புனலூர், கொல்லம் அந்த பகுதி, அதாவது ஆரியங்காவு தான் காற்று பகுதி. இந்த பக்கம் இருக்காது. காற்று நுழைந்து அந்த பக்கம் போகும். ஆகவே மலையில் மோதக்கூடியது தான் இந்த 14, 15ஆம் தேதி உங்களுக்கு மழை ஏற்படுத்த போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில். ஏன்னால் வெப்ப நீராவி மட்டும் வரும். குளிர்விக்க காற்று, மரங்கள் தேவைப்படும். குளிர்காற்று திசை மாறி இருக்கும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி. இதனால் உங்களுக்கு உள்பகுதிகளில் காற்று கொஞ்சம் அதாவது குளிர்காற்று வராத காரணத்தினால தான் இந்த காற்றோட வேகமே கூடும். ஏன்னா அடர் மிகுந்த ஊடமாக இருக்கிற காரணத்தினால தரையேறும் காற்று தடைபடும். தரையேறாமல் கடலிலேயே பயணிக்கும். ஆனால் வரக்கூடிய 14, 15, 16 தேதிகளில் கொஞ்சம் கண்டிப்பாக பொங்கலில் நீங்கள் மீன்பிடிக்க போக மாட்டீங்க, சரக்கு போக்குவரத்து கூட நடத்த மாட்டாங்க. இருந்தாலும் கடலுக்குள் அச்சுறுத்தும் காற்று இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய
இந்த 14, 15, 16 தேதிகளில் எல்லாமே கண்டிப்பாக குமரி முனை, ஆரல்வாய்மொழி உட்பட குமரி கடல், தூத்துக்குடி முனை, தூத்துக்குடி கடலோரம் எல்லாமே வரக்கூடிய 13லிருந்து 14, 15, 16, 17, 18 தேதிகள்லாம் வலுவான காற்று இருக்கும். அடுத்ததாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. மாத இறுதி வரைக்கும் இந்த காற்று அச்சுறுத்தல் இருந்துட்டு தாங்க இருக்கும். இடையில ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும். அந்த இடைவெளி கொடுக்கக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 16, 17 இருக்காது. மழை மட்டும்தான் அன்றைக்கி இருக்காது. ஆனால் கடலில் காற்று இருக்கும், மழை மட்டும்தான் இருக்காது அந்த 16, 17, 18. ஆனால் கடலில் காற்று இருக்கும், தரையிலையும் காற்று இருக்கும். தரையிலும் கிழக்கு திசை காற்று ஏறும். ஏன்னா காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால குளிர்காற்று, கிழக்கு காற்று தரை ஏறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கொஞ்சம் கடலில் காற்று இருக்கும். இப்படி 23, 24ஆம் தேதி வரைக்கும் காற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது கடலில். அதுக்கப்புறம் 2 நாள் இடைவெளி கொடுக்கலாம், மீண்டும் அடுத்த நிகழ்வு வந்துடும். ஆகவே காற்று அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். இடைவெளி அறிந்து நீங்கள் கடல் தொழில் செய்யணும். அடுத்த இலங்கைக்கான வானிலை இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் தூறல் சாரல் இருக்கும். நாளையிலிருந்து இலங்கைக்கு மழை வாய்ப்பு. நாளை 10ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை வாய்ப்பு. 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கே மழை தொடங்க போகுது. மாலையில் 11ஆம் தேதி சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு டெல்டாவிலே மழை தொடங்கும்னா அதுக்கு முன்னாடி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை தொடங்கிடும். சனிக்கிழமை இலங்கைக்கு பரவலான மழைப்பொழிவு உண்டு. அதே போல் போகி பண்டிகை மற்றும் ஞாயிற்று 12, 13 போகி பண்டிகை அன்றைக்கும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் போகி பண்டிகை தினத்திலையும் நல்ல மழைப்பொழிவு ஒட்டுமொத்த இலங்கைக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தான் நிகழ்வானது இலங்கைக்கு கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு என்று நகர்ந்து இலங்கைக்கு அருகே அமைந்து கொண்டு காற்று குவிதலை இலங்கைக்கு ஏற்படுத்தும். இலங்கை ஊடாக கடந்தால்தான் குறைந்த அடுத்த பகுதியாக மாறும். ஆனால் இலங்கை ஊடாக இல்லாமல் இலங்கைக்கு அப்பால் கிழக்கு பகுதியிலையும் தென்கிழக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் நீடித்து இலங்கையில் காற்று குவிதலை ஏற்படுத்தி கண்டிப்பாக இலங்கையில் மலைப்பகுதிக்கு மழை தெரிகிறது. ஏன்னா குளிர்காற்று திசை மாறப்போகிறது வட இந்திய பகுதியை நோக்கி. அதனால் இலங்கைக்கும் அந்த குளிர்காற்று, குளிர்விக்கும் காற்று கிடைக்காமல் நீராவி மட்டும் கிடைக்கப்பெற்று மரங்களால் குளிர்விக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்பதனால் கண்டி மற்றும் ரத்னபுரா இந்த மலைப்பகுதிகளில், அம்பந்தோட்டாக்கு உடைக்கக்கூடிய மலைப்பகுதிகள், இந்த மலைப்பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய பொங்கல் தினத்தில் கூட, மாட்டு பொங்கல் தினத்தில் எல்லாம். ஆகவே இனிமேல் மழைக்கு வாய்ப்பு இலங்கைக்கு சாதகமாக இருக்கிறது. நாளையிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். இம்மாத இறுதி வரைக்குமே இந்த நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக வர இருக்கிறது. இடையில தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சில நிகழ்வுகள் காற்று குவிதல் ஏற்படுத்தாமல் இருக்குமே தவிர இலங்கைக்கு எல்லா நிகழ்வையும் மழை சாதகம் கொடுக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொஞ்சம் தமிழ்நாடு போலவே வடக்கு கிழக்கு மாகாணங்களும் அமைப்பில் இருக்கும் மழை அமைப்பு இருக்கும். ஆனால் தென் இலங்கை, தென் அரைப்பகுதியில் மழை இருந்து கொண்டிருக்கும். அதுவும் தென்கோடி இலங்கையில் கண்டிப்பாக மழை இருந்து கொண்டே இருக்கும். எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மழை பெருக தருகிறதோ அப்போல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 11, 12, 10, 11, 12, 13, 14, 15 தேதிகளில் மழை இருக்குது. அடுத்தது 19, 20, 21, 22, 23 தேதிகளில் மழை இருக்குது. ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு எட்டும் பொழுது கண்டிப்பாக இலங்கையில் பெய்யும். டெல்டா மாவட்டங்களுக்கு எட்டும் முன்பே மாக்ஜல சிந்தியில் பெய்யும் பொழுது இலங்கைக்கும் மழை உண்டு. ஆகவே இலங்கைக்கு தமிழ்நாட்டை விட கூடுதல் மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மழை வாய்ப்பு நாளையிலிருந்து தொடங்குகிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை குளிர்கால மழைப்பொழிவு பிப்ரவரிலையும் இருக்குது. மார்ச், ஏப்ரலுமே கோடை மழையும் இருக்குது. ஆக கோடை வெப்பம் சராசரிக்கு சற்று குறைவாகவோ அல்லது சராசரி அளவில் இருக்கும். கண்டிப்பாக கோடை மழை கூடுதல் இருக்கிறது. 2 வலுவான நிகழ்வு இருக்கிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும். நன்றி.